திராவிட மாடல் நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு அறம் சார்ந்த பணிகள் நடைபெற்று வருவதை அனைவரும் அறிவீர்கள். அதில் ஒரு பகுதியாக 2022-23ஆம் ஆண்டு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கட்டணமில்லா திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற திருமணங்களை முதல் கட்டமாக 500 திருமணங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த திருமணங்களுக்கு 20,000 ரூபாய் செலவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023-24ஆம் ஆண்டு சுமார் 600 இணைகள் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு ஜோடிக்கு 50,000 ரூபாய் செலவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2024-25ஆம் ஆண்டில் 700 இணைகள் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் ஒரு இணைக்கு 60,000 ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டு 1000 இணைகளுக்கு திருமணம் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு இணைக்கு 70,000 ரூபாய் அளவிற்கு சீர்வரிசை பொருட்களுடன் தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து சுமார் 1000 திருமணங்கள் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு அதில் ஒரு பகுதியாக 4 திருமணங்கள் இந்த சோமநாத செட்டி திருக்கோயிலில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோடு மட்டுமல்லாமல் இதுவரையில் நடத்தி முடிக்கப்பட்ட திருமணங்களுடைய எண்ணிக்கை திராவிட மாடல் ஆட்சியில் 2800 திருமணங்கள் இதுவரையில் நடந்து முடிந்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஆண்டு மீண்டும் இந்த திருமணங்களுக்கு பக்தர்களிடையே நேர்த்திக்கடனாக அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற வகையில் கூடுதலாக 1000 திருமணங்களை நடத்திட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த 1000 திருமணங்களும் மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் யாராவது ஒருவர் இருந்தால் திருமண ஜோடிகளில் அவர்களுக்கு தாலியுடன் கூடிய இலவச திருமணங்களையும் கட்டணமில்லா திருமணங்களையும் அறிவித்திருந்தோம். அவர்களுக்கு திருமண மண்டபங்களில் சர்வீஸ் சார்ஜை போடுறதை தவிர்த்து கட்டணம் இல்லாமல் திருமண மண்டபங்களும் திருக்கோயிலுடைய திருமண மண்டபங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இதுவரையில் 161 ஜோடிகளுக்கு கட்டணம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணங்கள் திருக்கோயில் சார்பிலே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் கூட வருகின்ற 30ஆம் தேதி சுமார் 2.32 கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இதுவரையில் 3813 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாத்திரம் 8 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அதேபோல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 8,100 கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு 8,028 ஏக்கர். அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்து அதில் HRNC என்ற கல் பதிக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இதுவரையில் பார்த்தால் 2,20,5.2.84 ஏக்கர் இதுவரையில் நில அளவை செய்யப்பட்டு HRNC என்ற கல் 1,45,480 கற்கள் பதிக்கப்பட்டு அது எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது, அதனுடைய பரப்பளவு எவ்வளவு என்பதையும் அந்தந்த நிலங்களிலேயே பதாகையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற இது போன்ற குடமுழுக்கு, அன்னதான கூடம் போன்ற பணிகளுக்கு உபயதாரர்கள் நிதி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கு 1,547.57 லட்சம் இதுவரையில் உபயதார நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் செலுத்தப்படுகின்ற இந்த நிதியானது முறையாக அவர்களுடைய நேர்த்திக்கடனுக்கேற்ப அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவாக அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விரைவாக திருப்பணிகள் நடைபெறுவதால் இதுவரையில் 11,904 பணிகளுக்கு 1,547.57 கோடி வழங்கியது வரலாற்றில் ஒரு மைல்கல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் கூட 400 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்துடைய நிர்வாகி அன்பிற்கினிய தலைவர் மோகன் உட்பட அனைத்து இந்த அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து இந்த திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய நாகராஜ் அவர்களும் அதேபோல் சரிதா அவர்களும்
இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டிருப்பது. ஆன்மீகம் சார்ந்த இந்த அரசு ஆன்மீகவாதிகளுக்கு பக்கபலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. கார்த்திகை தீபத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி சார்? நாளைய மறுதினம் திருவண்ணாமலையிலே அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் வேலு அவர்கள் தலைமையிலே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே கடந்த ஆண்டைப் போலவே சிறப்பானதொரு ஏற்பாடு. கடந்த ஆண்டுகளில் சிறிய சிறிய விஷயங்கள் விடுபட்டிருந்தாலும் அவைகளையும் கவனத்தில் கொண்டு இந்த ஆண்டு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில், வருகின்ற பக்தர்கள் நலனை பாதுகாக்கின்ற வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் சிவான் ஒரு அர்ச்சகர் பெங்களூர்லேருந்து வந்த பக்தர்கள்ட்ட அம்மன் கையில் தாமரை இருப்பது போல அனைவருடைய உள்ளங்களிலும் தாமரை மலர்னு ஒரு பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திருக்கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் அரசியல் மனமாட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையிலே தெய்வ சன்னிதானத்திலே அவர்கள் நலத்தை நாடி அர்ச்சனை செய்வதும், அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர, இது போன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவரை அவர் சொன்ன அந்த சின்னத்தை ஆதரிப்பவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது குறித்து புகார் வந்திருக்கின்றது. ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார். தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும்.